ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை. ரொம்ப கம்மியான ஆயிலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். பொட்டேட்டோஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஸ்கின்னோடையே தான் கட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் உடையே தான் கட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் பீஸ் இல்லாமல் ரொம்ப லார்ஜ் பீஸ் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பீசஸ்லாம் எடுத்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் ரின்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்செல்லாம் கொஞ்சம் வெளியில் போயிடும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மஸ்டர்ட் வெடித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஆலு ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. ரொம்ப சிம்பிள் மசாலா, சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை. மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அயன் கடாயில் பண்ணாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இது கவர் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். சிம்லே வச்சிடுறேன் நான். ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகும்போது ஒரு 2 டைம்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். இது ரொம்ப ஓவர் குக்கும் ஆகக்கூடாது, பர்ஃபெக்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இது நான் 2 டைம்ஸ் செக் பண்ணிட்டேன். இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது கரெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபினிஷிங் தான். ரொம்பவும் கம்மியான ஆயிலில் ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை. நீங்கள் கர்ட் ரைஸ்க்கு சர்வ் பண்ணலாம், சாம்பார் ரைஸ்க்கு சர்வ் பண்ணலாம், ரோட்டிக்கு சர்வ் பண்ணலாம். So do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.